தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். புனித நற்புதுமை சிலுவை இதோ அனைத்து உலகிலும் மிளிர்கின்றதே. மனிதர் அனைவரின் மீட்பர் அதில் மாசிலா மரியாய் தொங்கினாரே. லீபான் மலை வளர் கேதாரினும் கோபுரம் போலெழும் திருச்சிலுவை தீங்கனி தராத திருத்தருவாம் பாங்குடன் நலன்களை வழங்கிடுமாம். எந்தம் இயேசுவே அன்பரசே, இந்த சிலுவை அடையாளத்தை எந்த வேளையும் யாம் வரைந்து உன் திரு அருள் பலம் பெறுவோமே. இதனால் உம்மை யாம் வணங்கி புதிதாய் புகழ்மொழி இயம்பிடுவோம். இதயப்பற்றுடன் வாய்மொழியும் இணைந்து என்றும் போற்றிடுமே. தந்தை மகன் ஆவியாருக்கும் வந்தனை என்றும் வளர்ந்திடுக. உந்தம் சிலுவை வெற்றியினால் உலகிற்கெல்லாம் மீட்பருள்க. ஆமென். முன்மொழி 1. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் பட்டு நரகத்தின் சக்தியை அடக்கினார். வல்லமையின் ஆடை உடுத்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் துயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் பட்டு நரகத்தின் சக்தியை அடக்கினார். வல்லமையின் ஆடை உடுத்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. முன்மொழி 2. திருச்சிலுவை மாட்சியோடு ஒளிர்கிறது. ஆண்டவர் சிலுவையில் தொங்கி தமது இரத்தத்தால் நமது காயங்களை கழுவினார். அல்லேலூயா. நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். வாழ்வில் நிறைவு கண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். வாழ்வை மாற்றிக் கொண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். சூரியனே சந்திரனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். வெண்ணிலவே விண்ணீரே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஊர்ந்து செல்லும் உயிரினமே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். பறந்து செல்லும் பறவைகளை சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். நடந்து செல்லும் கால்நடையே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். விரைந்து செல்லும் விலங்குகளே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருச்சிலுவை மாட்சியோடு ஒளிர்கிறது. ஆண்டவர் சிலுவையில் தொங்கி தமது இரத்தத்தால் நமது காயங்களை கழுவினார். அல்லேலூயா. முன்மொழி 3. தூய சிலுவை நம்மீது ஒளி வீசுகிறது. சிலுவையில்தான் வெற்றி, சிலுவையில்தான் வலிமை. சிலுவையின் வழியாகவே எல்லா பாவங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. அல்லேலூயா. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பு சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும்
கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய சிலுவை நம்மீது ஒளி வீசுகிறது. சிலுவையில்தான் வெற்றி, சிலுவையில்தான் வலிமை, சிலுவையின் வழியாகவே எல்லா பாவங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. அல்லேலூயா. அருள் வாக்கு. எபிரெயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 9 மற்றும் 10. நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. சிறு மறுமொழி. கிறிஸ்துவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்துவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உமது திருச்சிலுவையினால் நீர் உலகை மீட்டருளினீர். கிறிஸ்துவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவரே, உமது திருச்சிலுவையை நாங்கள் வணங்குகிறோம், உம் திரு உயிர்ப்பையும் போற்றுகிறோம், மாட்சிப்படுத்துகிறோம். ஏனெனில் சிலுவை மரத்தால் உலகிற்கு பெருமகிழ்ச்சி வந்தது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உணர்ந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது திருச்சிலுவையை நாங்கள் வணங்குகிறோம்,
உம் திரு உயிர்ப்பையும் போற்றுகிறோம், மாட்சிப்படுத்துகிறோம். ஏனெனில் சிலுவை மரத்தால் உலகிற்கு பெருமகிழ்ச்சி வந்தது. மன்றாட்டு. சிலுவை வழியாக நம்மை மீட்ட கிறிஸ்துவிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம். கடவுளின் மகனே, நீர் சிலுவையில் உயர்த்தப்பட்டதால் மாந்தர் அனைவரையும் உம்மிடம் ஈர்த்து கொண்டீர். எங்கள் துன்பங்களை கண்டு நாங்கள் விலகி ஓடாமல் அவற்றை உம்மோடு சேர்ந்து மகிழ்வுடன் அனுபவிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம். மானிட மகனே, உமது சாவு உலகிற்கு வாழ்வை கொண்டு வந்தது. உமது அழைப்பை ஏற்று பாவத்திற்கு முற்றும் இறந்து ஒளியின் மக்களாய் வாழ்வோமாக. ஆண்டவரே, உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம். தந்தையின் ஒரே மகனே, உமது சகோதரர் சகோதரிகள் அனைவரையும் முடிவில்லா சாவினின்று மீட்டீர். உம்மை தேடுகின்றவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை அடைவார்களாக. ஆண்டவரே, உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம். தந்தையின் அன்பு மகனே, நீர் உலகை தீர்ப்பிட வரவில்லை, ஆனால் அதை மீட்கும்படி இறப்பதற்காக வந்தீர். எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்கள் அன்புக்கு உரியவர்கள் அனைவரின் மீட்புக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம். என்றும் வாழும் மகனின் தந்தையே, நீர் உலகிற்கு தீயை மூட்டவே வந்தீர். அது பற்றி எரிய வேண்டும் எனவும் விரும்பினீர். உமது திரு முன்னிலையில் நாங்கள் வாழும்படி அனைத்து உண்மைக்குள்ளும் எங்களை இட்டுச் செல்லும். ஆண்டவரே, உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம். நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய இறை வேண்டலால் உறுதிப்படுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது விருப்பத்தை நிறைவேற்ற உம் ஒரே மகன் எங்களுடைய மீட்புக்காக சிலுவையின் பாடுகளை தாங்கினார். அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கும் நாங்கள் அது அளிக்கும் நிலை வாழ்வாகிய பரிசை மறுமையில் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.